ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை கிருத்திகை. நான் முருகருக்கு பண்ண வேல் அபிஷேகம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 3 வகையான அபிஷேக பொருட்களை வச்சு முருகருக்கு அழகாக அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். வெற்றிலை தீபமும் முருகரும். வெற்றிலை தீபம் ஏற்றி முருகரை வழிபடும்போது நம்ம நினைத்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வரும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வணங்கினாலும் சரி, மாலை 6 மணிக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டாலுமே நமக்கு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நீங்களும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அபிஷேகம்லாம் புரிஞ்சு அழகாக சந்தனத்தால் இன்றைக்கி முருகப்பெருமான அலங்காரம் பண்ணியாச்சு. ஈவினிங் வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்காக 6 அகல் விளக்குகளை கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜைலாம் காலையிலே பண்ணிட்டதுனால நெய்வேத்தியமாக பாயாசம் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். முருகருக்கே பிடித்ததுன்னா மஞ்சள் நிறம் பூ, வெள்ளை நிற பூக்கள் இருந்தால் வைக்கலாம். நான் வச்சு பாயாசம் மத்தியானமே சாமி கும்பிட்டாச்சு. இப்போ ஈவினிங் வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 வெற்றிலைக்கு காம்பெல்லாம் கிள்ளிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால குபேரனுக்கும் லக்ஷ்மி குபேரருக்கும் விளக்கு ஏற்றி வச்சாச்சு. எப்பயும் போல் காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றியாச்சு. அப்புறம் இன்றைக்கி சாய்பாபாவுக்கும் இல்லைங்களா, அதனால் சாய்பாபாவுக்கும் விளக்கு ஏற்றிட்டு குலதெய்வ விளக்கும் ஏற்றிட்டு அடுத்து வெற்றிலை தீபமும் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 6 அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு 6 அகல் விளக்கில் ஏற்றி வச்சுருக்கேன். நடுவில் முருகர் பெருமான் அந்த தீப ஒளியில் எவ்வளோ அழகாக காட்சி தராருன்னு பாருங்கள். காலையில் வச்ச மல்லிகைப்பூலாம் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருந்ததுனால எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ ரோஸ் வச்சு எல்லாமே அலங்காரம் பண்ணி கற்பூர தீபம்லாம் காமிச்சு முருகரை நல்லா சுவாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. தேங்க்யூ, பாய்.